அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இந்தியாவில் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்ட முக்கிய பாரம்பரிய தலங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யுனெஸ்கோ அப்படின்னா என்னன்றதை பார்க்கும். யுனெஸ்கோ என்பது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ், இதை நம்ம யுனெஸ்கோ அப்படி சொல்லுவோம். ஸோ இது 1945 உருவாக்கப்பட்டது. அது உலக அளவில் உள்ள கல்வி மற்றும் அறிவியல் மற்றும் அந்த கலாச்சாரம் சார்ந்த அந்த பண்பாட்டுகளை போற்றும் விதமாக முக்கியமான நிகழ்வுகளை அதை அங்கீகரிக்கிற ஒரு வேலை தான் இந்த அமைப்பு பண்ணும். ஸோ இதை தலைமையிடம் எங்கன்னு பார்க்கும்போது இது பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்தியாவில் எந்தெந்த தலங்களுக்கு இவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கான்னு பார்க்கும்போது ஸோ அதில் நம்ம வரிசை அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்க்கும்போது 1983 கொடுக்கப்பட்டதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் இந்தியாவில் 44 யுனெஸ்கோ பாரம்பரியம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்தியாவில் 44 பகுதிகளுக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. முக்கியமான போற்றக்கூடிய அதாவது கலாச்சாரம் மிகுந்த ஒரு பாரம்பரிய தலங்களா. ஸோ நம்ம இப்போ அதில் ஒரு 2 இல்லை 3 பாட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் முதல்ல பார்க்க போது என்ன அப்படின்னா அஜந்தா மற்றும் எல்லோரா. இதான் முக்கியமான இந்தியாவில் முதல் அளிக்கப்பட்ட பாரம்பரிய தலம். இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத் என்ற நகரத்துல தான் இந்த அஜந்தா மற்றும் எல்லோரா இருக்கும். ஸோ இதில் காலகட்டம் அதாவது இங்கிருந்த அந்த ஓவியங்கள் ரொம்ப புகழ் பெற்றவை. ஸோ அதன் அடிப்படையில் கிமு 2 மற்றும் கிபி 6 இந்த காலகட்டத்தை சார்ந்த அதிக அளவிலான பௌத்த ஓவியங்கள் இங்கே செறிந்து காணப்படுது. ஸோ அதே மாதிரி பின்னாடி கிபி 6 to 10 காலகட்டத்தை சார்ந்த இந்து பௌத்த மற்றும் சமண மதத்தை சார்ந்த பல்வேறு ஓவியங்கள் இன்னுமே என்ன அப்படின்னா அங்கே சிறப்பாக காணப்படுது. ஸோ இதுக்காக என்ன அப்படின்னா அவங்க இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு சிறப்பு என்ன இந்த பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இங்கே தான் உலக அளவில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய ஒரு ஒற்றை கற்கோவில். குறிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோரா கைலாசநாதர் கோயில் நம்ம சொல்லலாம். இப்படியா யார் அப்படின்னா ராஷ்டிரகூட மன்னர்களை சார்ந்த 1ஆம் கிருஷ்ணன் தான் அந்த கோவிலை உருவாக்கியிருப்பாரு. ஸோ உலக அளவில் ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு ஒற்றை கற்கோவில் அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ முக்கியமான சுற்றுலாத்தலமாகவும் அது விளங்குது. இது தவிர முப்பரிமாண கட்டிடக்கலைக்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணமா இந்த அஜந்தா மற்றும் எல்லோராவில் இருக்கிற அந்த குகை கோயில்கள் அந்த புகழ் பெற்றதா இருக்கு. ஸோ இதுக்கு எந்த ஆண்டு அப்படின்னு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா 1983 வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்திய அரசால் வெளியிடக்கூடிய 20 ரூபாய் நாணயத்துல பார்த்தீங்கன்னா அதோட பின்பக்கம் இந்த எல்லோரா அந்த கோயில தான் நம்ம என்ன அப்படின்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஸோ மிக முக்கியமான ஒரு தலம் இந்த எல்லோரா தலம். அடுத்ததாக பார்க்கும்போது 2வதா ஆக்ரா கோட்டை, மிக முக்கியமான கோட்டை. ஸோ குறிப்பா இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல ஆக்ரா என்ற நகரம் தான் இருக்கும். ஸோ இந்த ஆக்ரா என்ற நகரம் இப்போது உருவாக்கப்பட்டது பார்க்கும்போது 1504 பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா அந்த லோடி வம்சத்தை அந்த சிக்கந்தர் லோடி தான் இந்த ஆக்ரா நகரத்தை தீர்மானிச்சு அதை தலைமையிடமா மாத்திருப்பாருன்னு நமக்கு தெரிஞ்சோம். ஸோ இதுக்கு என்ன வேறு பெயர் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆக்ராவின் செங்கோட்டை. இதே மாதிரி பார்த்தா நமக்கு டெல்லியில இருக்கும். ஸோ அது ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்ராவில் இருக்கிற செங்கோட்டை, அதாவது ஆக்ராவின் செங்கோட்டை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கிலா இ அக்பரி, இது அவருடைய வேறு பெயரா இருக்கும். இது யார் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னேன், லோடி வம்சத்தை சார்ந்த குறிப்பா லோடி வம்ச தலை சிறந்த அரசரான சிக்கந்தர் லோடி தான் என்ன அப்படின்னா இந்த ஆக்ரா நகரை நிர்மாணித்தது மற்றும் இல்லை அந்த ஹெட் குவார்ட்டர்ஸே டெல்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாத்திருப்பாரு ஏறி இந்த சிக்கந்தர் லோடி. தற்போதைய இப்ப இருக்கிற இந்த வடிவம் இந்த கோட்டையோட அந்த நுழைவு எல்லாம் பின்னாடி மறுசீரமைக்கப்பட்டது இடிபாடுக்கு அப்புறம். அதாவது அக்பரால் 1500 முகலாய பேரரசர் அக்பரால் 1573 என்ன அப்படின்னா தற்போதுள்ள இந்த வடிவம் கொண்டு வரப்பட்டது. என்ன சிறப்பு இந்த ஆக்ரா கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் முகலாய பேரரசின் மிகப்பெரிய நிதி கருவூலமா இருந்துச்சு. இந்த ட்ரெஷரி பாயிண்டா இங்க தான் இருக்கும். இது தவிர நிறைய நாணயங்கள் தொழிற்சாலையும் இங்க அப்படின்னா இங்க உருவாக்கப்பட்டுச்சு. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் இங்க அதிக அளவில் அப்படின்னா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கோட்டை தான் என்ன அப்படின்னா நம்ம ஷாஜகான் சிறை வைக்கப்பட்ட கோட்டை. நமக்கு தெரியும் ஷாஜகானோட காலகட்டம்னா 1927 1658 வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கோட்டை ஆக்ரா கோட்டை ஷாஜகானோட முக்கிய ஆட்சி பகுதியா இருக்கும். 1658 அவருடைய மகனான அவுரங்கசீப்பால் என்ன அப்படின்னா இவர் இந்த கோட்டையில தான் சிறை வைக்கப்பட்டிருப்பார். இந்த கோட்டையில இருந்து நீங்க பின்புறம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஷாஜகான் தன் காதல் மனைவிக்காக உருவாக்கப்பட்ட தாஜ்மஹால் தெரியும். ஸோ அங்கிருந்து பார்த்த வரையும் கிட்டத்தட்ட 1958 66 வரைக்கும் என்ன அப்படின்னா இவர் இங்கிருந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ அந்த கோட்டை மிக முக்கியமான கோட்டை. இந்த ஆக்ரா கோட்டைக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1983 இதுக்கான அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான கோட்டை முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தா தாஜ்மஹால். இப்பதான் பார்த்தோம், இதுக்கு பின்பக்கம் தான் இருக்கும்.
ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்ராவில் தான், யமுனை நதி கரையில் இருக்கும். எந்த மாநிலம் பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்துல தான் இதுவுமே இருக்கும். ரெண்டுமே ஒரே இடத்துல பகுதி தான், பக்கத்துல இருக்கும். இந்த தாஜ்மஹாலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது அரண்மனையின் மணிமகுடம் அப்படின்னு சொல்லுவாங்க, முகலாய கட்டிடக்கலையின் ஆபரணம் அப்படின்னு சொல்லுவாங்க, முஸ்லிம் கலை நகத்தினுடைய நகை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாஜ்மஹால். முதல்ல என்ன அப்படின்னா இதை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். தாஜ் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா கிரீடம் என்று பொருள். குறிப்பாக பார்த்தோம் ஷாஜகானோட அந்த காதல் மனைவி மும்தாஜ், அந்த மும்தாஜில் இருக்கிற அந்த தாஜ் தான் முதல்ல இங்க தாஜ் மஹால். மஹால் என்பது நமக்கு தெரியும் அரண்மனை, அதான் மணிமகுடத்தின் அரண்மனை அல்லது அரண்மனையின் மணிமகுடம் அப்படின்னு பின்னாடி அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த தாஜ்மஹால் இது யார் உருவாக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முகலாய பேரரசரான ஷாஜகான். முன்னாடியே பார்த்துருந்தோம். குறிப்பா இத்தனைக்கும் இந்த மும்தாஜோட இயற்பெயர் அப்படின்னு பார்த்தா நமக்கு ஹஜ்மின் பானு பேகம், இது அவருடைய அஜ்மின் பானு பேகம், இதுதான் அவருடைய இயற்பெயர். ஸோ மும்தாஜ் பின்னாடி இவரால் வழங்கப்பட்ட பெயராக அமைஞ்சிருச்சு. ஸோ இத்தனைக்கும் ஷாஜகான் மும்தாஜுக்கு 3வது மனிதனுக்கு மிகவும் அன்பு நெறிந்து என்ன அப்படின்னா ஒரு மனைவியா யார் இருப்பாங்கன்னா இந்த தாஜ்மஹால் இந்த மும்தாஜ் இருந்திருப்பாங்க. ஸோ அவருடைய இறப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1632 இவங்க இறந்து போயிடுவார். யாருன்னு கேட்டோம் அப்படின்னா மும்தாஜ். ஸோ அவருடைய இழப்பை இவரால் ஈடு செய்ய முடியல. ஸோ அவருடைய விருப்பத்தின் பேரில் என்னன்னா இந்த தாஜ்மஹாலை ஷாஜகான் பின்னாடி உருவாக்கி இருப்பார். கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் 22,000 பணியாளர்களை கொண்டு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் அப்போதைய மதிப்படி என்னுடைய இந்த தாஜ்மஹால் உருவாக்க எடுத்துப்படப்பட்டது. ஸோ இதோட சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உலகின் 7 அதிசயங்கள்ல இந்த தாஜ்மஹாலும் ஒன்று. என்ன இதோட தலைமை சிற்பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உஸ்தாத் அஹ்மத் லகோரி. இவர் தான் என்ன அப்படின்னா இந்த தாஜ்மஹால் அப்படின்னா வடிவமைத்து முழுசாக கட்டி முடிச்சா ஒரு தலைமை சிற்பியா இருந்திருப்பாரு. ஸோ இது என்ன பாணி அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியா மற்றும் பாரசீகத்தை சேர்ந்த 2 கலப்பமான இந்தோ பெர்ஷியன்ஸ் அந்த ஆர்கிடெக்சர்ல தான் இந்த தாஜ்மஹால் உருவாக்கி இருப்பாங்க. ஸோ இது எந்த மாதிரியான கற்களை கொண்டு உருவாக்கப்படுச்சு அப்படின்னா வெள்ளை நீல பளிங்கற்கள். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த வெள்ளை பளிங்கற்கள் எந்த பாறை வகையை சார்ந்தது, அதாவது உருமாறிய பாறையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இல்லை தாய்ப்பாரியா அல்லது மெட்டமார்க் ராக் அப்படின்னு கேட்டாங்க. இது என்ன அப்படின்னா இந்த வெள்ளை பளிங்கற்கள் உருமாறிய பாறை வகையை சார்ந்தது. ஸோ மொத்தம் 3 பாறைகள் இருக்கும், தாய்ப்பாறை, படிவு பாறை, உருமாறிய பாறை. இந்த உருமாறிய பாறையில் தான் இந்த வெள்ளை பளிங்கற்கள் கொண்டு வரப்பட்டு செஞ்சிருப்பாங்க. ஸோ இது நிறம் மாறக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தாஜ்மஹாலுக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளிக்கப்பட்டுச்சு பார்த்தா இதுவும் 1983 தான். அப்போ 1983 இந்த 83ன்னா இந்த 3 இருக்கும், அதாவது 3 பகுதிகளுக்கு இருக்கு. ஒன்று அஜந்தா எல்லோரா, 2வது ஆக்ரா கோட்டை, 3வது தாஜ்மஹால். இந்த 3 பகுதியிலுமே 1983ஆம் ஆண்டு யுனெஸ்கோ அளிக்கப்பட்டது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து முக்கியமான பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுர சிற்பங்கள். ஸோ முக்கியமான நம்ம தமிழ்நாட்டு சார்ந்த ஒரு பகுதி. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்துல குறிப்பா மகாபலிபுரத்துல தான் இந்த மாமல்லபுர சிற்பங்கள் இருக்கும். இதை உருவாக்கிய அந்த பல்லவ அரசர், குறிப்பா நம்ம தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தொண்டை மண்டலத்தை ஆட்சி புரிந்த அந்த பல்லவ வம்சத்தை சார்ந்த 1ஆம் நரசிம்மவர்மன் தான் இந்த மாமல்லபுர சிற்பங்களை உருவாக்கியிருப்பாரு. எந்த காலகட்டம் பார்க்கும்போது கிபி 7 மற்றும் 8ஆம் நூற்றாண்டு காலகட்டத்துல. ஸோ இது எந்த மாதிரியான ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த திராவிட கட்டிடக்கலை பாணியா இருக்கும். இந்த கோவிலை உருவாக்கியதான் அவருக்கு மாமல்லன் பட்டம், அதாவது மற்போரி சேர்ந்தவன் சொல்லுவாங்க. இந்த கோவில் உருவாக்கி இந்த சிற்பங்களை உருவாக்கி இவருக்கு மாமல்லன் என்ற பட்டம் கொடுத்து போட்டிருக்கும். அதில் இங்க என்ன சார் முக்கியமான சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இங்க இவரால் உருவாக்கப்பட்ட பஞ்ச பாண்டவர் ரதம், இது ரொம்ப முக்கியமான இது இருக்கும். இதுல 5 ரதங்கள் இருக்கும். அதுல 1 தர்மராஜா ரதம், 2வது பீம ரதம், 3வது அர்ஜுன் ரதம், 4வது நகுல சகாதேவ ரதம், 5வது திரௌபதி ரதம். இதுல ரொம்ப பெருசு எதுன்னு கேட்ட அப்படின்னா இந்த தர்மராஜ ரதம், ரொம்ப சிறுசு எதுன்னு பார்க்கும்போது நமக்கு திரௌபதி ரதம், இது ரொம்ப சிறியதா இருக்கும். இதை தவிர நமக்கு மகிஷாசுர மர்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம்லாம் இங்க, வராகி மண்டபம், மிக முக்கியமான மண்டபம்லாம் இங்க மாமல்லபுரத்துல காணப்படும். ஸோ இது சிறப்பு என்னன்னு பார்க்கும்போது இந்த உலகின் மிகப்பெரிய திறந்த வெளி சிற்பங்களில் எது ஒன்று அப்படின்னு கேட்டால் இந்த மாமல்லபுர சிற்பங்களும் ஒன்று, திறந்தவெளி சிற்பம் இது ஒன்று. ஸோ இது அங்கீகாரம் பார்க்கும்போது இது 1984ஆம் ஆண்டு என்ன உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ உலகிலேயே மிகப்பெரிய திறந்தவெளி ஒரு பாறை சிற்பங்களை இங்க இருக்கிற மாமல்லபுர சிற்பங்களும் ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாமல்லபுர சிற்பங்களை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததான் கோனார்க் சூரியனார் கோயில். ஸோ அமைவிடம் என்ன அப்படின்னா ஒடிஷா மாநிலத்துல கோனார்க்
இங்கதான் இந்த பகுதி இருக்கும் கோனார். இதை யார் உருவாக்கி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மதேவ் ஒன், அதாவது சங்க அரசை சார்ந்த நரசிம்மதேவ் தான் உருவாக்கி இருப்பாரு. இந்த காலகட்டம் 13ஆம் நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டுச்சு. என்ன சிறப்பம்சம் இந்த கோனார்க் கோயில் பார்த்தோம் அப்படின்னா, சூரிய கடவுளுக்கான அவருடைய முக்கியமான கடவுள் இந்த சங்க வம்சத்தவன், அந்த சூரிய கடவுளுக்கான பிரம்மாண்டமான தேர் போன்ற வடிவத்தில் என்ன உருவாக்கப்பட்டதா இந்த கோனார்க். நீங்க இந்த வடிவம் இங்க பார்க்கலாம், இதுதான் இருக்கும், தேர் போன்ற வடிவத்தில் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ வேறு பெயர் என்னன்னு பார்க்கும்போது கருப்பு பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் பக்கோடா. ஸோ இந்த கோவில்ல மிக முக்கியமான ஒவ்வொரு ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய புகழ்பெற்ற விழா அப்படின்னு பார்க்கும்போது மகா சப்தமா அல்லது மகா சப்தமி விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே பிப்ரவரி மாதம் தான் இது நடைபெறும். ஸோ இந்த யுனெஸ்கோ இந்த பகுதிக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா இதுவும் 1984 தான் மாமல்லபுரம் கோவில் மற்றும் இந்த கோனார் கோயில் ரெண்டுமே 1984 யுனெஸ்கோ ரெகக்னேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி எல்லோரா என்னென்ன அந்த ரூபாய் நோட்டில் பார்த்தோமோ அதே மாதிரி 10 ரூபாய் நோட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்கரம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என்னன்னா நம்ம இந்தியா வெளியிடக்கூடிய 10 ரூபாய் நாணயத்தில் பின்பக்கமா இந்த கோனார்க் சூரியனார் கோயிலோட அந்த தேர் போட்ட சிற்பம் தான் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததும் கூட. அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பகுதி யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற தேசிய பூங்காக்கள். இதை நம்ம பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா இது அடுத்த வருடம் 1985 என்ன அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் 3 பகுதியுமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பூங்கா. என்ன சார் சிறப்பு அப்படிங்கும்போது உலகின் 2/3 உலகின் 2/3 பங்கு ஒற்றை கொம்பு காண்டாம இருக்கும், இங்கே மட்டும்தான் இருக்கும். உலக அளவில் இருக்கக்கூடியதெல்லாம் சொல்கிறோம். ஸோ வேற என்ன பார்க்கணும்னா இந்த பகுதிக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாவது, அதே 1985 இருக்கிற ரெண்டாவது முக்கியமான பகுதி கியோலாடியா தேசிய பூங்கா. ஸோ இதுவும் அதே வருஷம் தான். ஸோ இங்கே நம்ம ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற பரத்பூர்ல தான். இதுக்கு முன்னாடி பேர் பார்த்தீங்கன்னா பரத்பூர் பறவைகள் சரணாலயம் தான் இதுக்கு முன்னாடி இந்த பேர். ஸோ பின்னாடி பெயர் மாற்றம் பட்டது கியோலாடியா தேசிய பூங்கா. ஸோ இங்கே என்ன சாஸ்திரம்னா 370க்கும் மேற்பட்ட பறவையினங்களை கொண்டுள்ள தேசிய பூங்கா இங்கே தான் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த சைபூரிய கொக்கு உள்ளிட்ட உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஊழி பறவைகளோட பறவைகள் சரணாலயமா இந்த பகுதி தான் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான பகுதி. இதை தவிர 1985 பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா அதே அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனாஸ் சரணாலயமும் அதே 1985 யுனெஸ்கோ அங்கீகாரம் அளிக்கப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். 3 பகுதிகள். ஒன்று நம்ம பார்த்து என்ன அப்படின்னு பார்த்தா அந்த காண்டாமிருகம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதாவது எந்த பகுதி அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கா. ரெண்டாவது என்ன பார்க்கும்போது கியோடிலியா தேசிய பூங்கா. ஸோ மூணாவது என்ன அப்படின்னா மனாஸ் சரணாலயம். இந்த 3 பகுதியுமே 1985 யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற முக்கிய தேசிய பூங்காவா நம்ம இந்திய நாட்டில் இருக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 பகுதி அசாம், ஒரு பகுதி நமக்கு ராஜஸ்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். அடுத்ததா முக்கியமானது கஜுராஹோ. ஸோ இந்த கஜுராஹோ கோயில் என்ன பார்த்தீங்கன்னா இங்க எங்க இருக்குன்றத மத்திய பிரதேசம் மாநிலத்தில் சத்தர்பூர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த கஜுராஹோ கோயில் இருக்கும். ஸோ இது எந்த வம்சம் அப்படின்னா குப்த பேரரசு காலத்துல தான் என்ன இதுக்கான முக்கியமான அந்த கட்டமைப்புகள் காணப்பட்டுச்சு, உருவாக்க தொடங்கிதான் சொல்றாங்க. ஸோ என்ன சிறப்பு அப்படின்னா இதுவும் இந்தியாவில ஒரு 7 அதிசயங்கள் ஒன்று போற்றப்படுது. ஸோ மிகப்பெரிய அளவிலான, குறிப்பா இடைக்காலத்துல மிகப்பெரிய அளவிலான இந்து மற்றும் சமண கோயில் இங்க அதிகமா தெரிந்து காணப்படுது. ஸோ முதல்ல இந்த கர்ஜூர் என்ற அந்த சொல்லுக்கு, சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பேரிச்சை என்று அதுக்கு பொருள்படும். ஸோ இதுக்கு எப்போ சார் யுனெஸ்கோ அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தா 1986 இந்த பகுதிக்கு யுனெஸ்கோ ரெகக்னேஷன் அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது நம்ம இந்த பகுதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான விஷயம். ஸோ 8வதா பார்க்கும்போது என்னன்னு கேட்டா ஹம்பி என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய தலங்கள். குறிப்பா இது எங்க இருக்குன்னு பார்த்தா கர்நாடகா இங்கதான் இருக்கும். குறிப்பா பாகல்கோட் சொல்லக்கூடிய பக்கத்துல தான் இருக்கும். இது எந்த பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது இது விஜயநகரோட பேரரசு. குறிப்பா விஜயநகரோட கிருஷ்ணதேவராய காலகட்டத்தில் இதுதான் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸா, இந்த ஹம்பி தான் அவருடைய முக்கியமான தலைநகர பகுதியா விலகிய பகுதி. என்ன காலகட்டம் 14ஆம் நூற்றாண்டு 1336 விஜயநகர பேரரசு டு 1646 வரைக்கும் இருக்கும். ஸோ 14ஆம் நூற்றாண்டுல மிக புகழ்பெற்ற ஒரு பகுதியா இந்த ஹம்பி தலங்கள் இருக்கும். ஸோ எந்த நதிக்கரை அப்படின்னு பார்க்கும்போது துங்கபத்ரா நதிக்கரை இதுதான். ஸோ நமக்கு தெரிஞ்சிருக்கும் விஜயநகர் அப்படின்னு சொல்ல நமக்கு பாமுனி பேரரசு இருக்கும். ஸோ இதுதான் கிருஷ்ணா நதி. கிருஷ்ணா நதியுடைய ஒரு முக்கியமான துறையார் தான் இது துங்கா, இது பத்ரா. ஸோ இங்க இதுக்கு மேல இந்த பகுதி பாமுனி, இந்த கீழே இந்த பகுதி பார்த்தா விஜயநகர்.
ஸோ இந்த துங்கபத்ரா நதிக்கரையில தான் நடந்துருக்கு அப்படின்னா 2 பேருக்கும் போட்டியாவே இருக்கும். ஏன்னா மிகவும் வளமிக்க ஒரு வண்டல் சமவெளி இந்த பகுதியா இருக்கும். குறிப்பா அந்த ரைச்சூர், கலைக்கோட்டா அந்த பகுதியெல்லாம். ஸோ அந்த பகுதியை அப்படின்னா இந்த நமக்கு அந்த அமீர் பகுதி அமைஞ்சிருக்கும். ஸோ நினைவு சின்னங்கள் இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விருபாக்ஷா கோவில் இருக்கும், விட்டலசாமி கோவில், தாமரை மகால் மற்றும் இந்த யானை தொழுவங்கள்லாம் இங்க இருக்கும். அசரா ராமசாமி கோயில். முதல்ல இந்த அசரா என்ற சொல்லுக்கு, இது அசரா என்பது ஒரு பாரசீக சொல். இந்த அசரா என்ற பாரசீக சொல்லுக்கு என்ன பொருள் கேட்டால் அதுக்கு 1000 என்று அதுக்கு பெயர். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஹம்பி புகழ்பெற்ற அந்த விஜயநகர கால கட்டுமானங்களை கொண்ட இந்த பகுதிக்கு எந்த ஆண்டு யுனெஸ்கோ அங்கீகாரம் அளிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தா 1986ஆம் ஆண்டு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இது மட்டுமல்ல, நம்ம இந்திய அரசால் வெளியிடக்கூடிய 50 ரூபாய் நாணயங்களோட பின்பக்கத்துல இங்க இருக்கிற இந்த ஹம்பி பகுதியில் இருக்கிற அந்த தேர் போன்ற அந்த கல்லர் தான் கற்சிற்பம் தான் பின்னாடி இடம்பெற்று இங்க மிகவும் ஒரு போற்றக்கூடிய சிறப்பம்சமான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இந்த யுனெஸ்கோ வெளியிடப்பட்ட இந்தியாவில் உள்ள யுனெஸ்கோ வெளியிடப்பட்ட 44 தலங்கள்ல முதல் 8 பகுதி நம்ம பார்த்துருக்கோம். 8னா அதுல 3 பகுதி வந்து மொத்தம் 10 பகுதி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவுல மற்ற இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருவோம். ஸோ இது தேர்வுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்ற நம்புறோம். நன்றி, வணக்கம்.